வெல்கம் டு அடடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சிக்கன் சாப்ஸ் கிரேவி. இன்றைக்கி இந்த ரெசிபியை பார்த்ததுக்கப்புறம் நம்ம திரும்பவும் USA மில்வாக்கியில் இருக்க போய்னர் பொட்டானிக்கல் கார்டனில் நடந்துகிட்ருக்க சைனா லைட்ஸ் ஃபெஸ்டிவலில் வந்து அதோட தொடர்ச்சியை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போது ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சிக்கன் கிரேவி செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் வந்து இங்கே சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் வந்து போன்லெஸ் போனோடு இருக்கிறது உங்களுக்கு என்ன மாதிரி சிக்கன் தேவையோ அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். மீதி மசாலா பொருட்கள்லாம் நம்ம செய்யும் போது என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் இதில் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ மசாலா நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனை மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம்.
இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நம்ம சிக்கன் நல்லா வெந்துருச்சு. கிரேவியும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி இலையை தூவிடலாம். இப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சைனா லைட் ஃபெஸ்டிவலில் போய் பார்த்து ரசிக்கலாம். இப்போ நம்ம இந்த பாண்டாக்களோட தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் வந்து இந்த லைட்லேயே செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த மரத்தில் ஃபுல்லாக பாண்டா கரடி மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி, எல்லா கிளைகள்லேயும் இருக்க மாதிரி, கீழே இருக்க மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பாண்டா அரேஞ்ச்மெண்ட் வந்து வச்சுருந்தாங்க. இங்கே வந்து இந்த பாண்டா சைக்கிள் ஓட்டுற மாதிரி, ஒரு சின்னதாக வந்து ஒரு கோட்டை இருக்கா மாதிரி, அந்த மூங்கில் மரங்கள்லாம் இருக்கா மாதிரி, அதுக்கப்புறம் இந்த மரத்தில் வந்து அழகழகாக ரெட் கலரில் பூ பூத்துருக்கா மாதிரி வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த பாண்டா வந்து கையில் ஒரு சுத்தியல் வச்சு சண்டை போடுற மாதிரி, இது வந்து ஒரு கொக்கி ராட் வச்சுருக்கா மாதிரி, ஒரு பாண்டாக்கும் வந்து டேக்லைன் மாதிரி அது பேசுகிற மாதிரி ஒரு சில ஸ்டேட்டஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய மஷ்ரூம், அதுக்கப்புறம் அதில் வந்து ஹனி பீ அந்த மாதிரி செட்டப் வச்சுருந்தாங்க. இந்த பாண்டா வந்து மொபைல் நோண்டுற மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய புழு மாதிரி ஒரு பெரிய செட்டப் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய மஷ்ரூம் இருந்தது, கலர் கலராக அழகான மஷ்ரூம்ஸ்லாம் இருந்தது. இந்த பக்கம் வந்து அழகழகான பூக்கள்லாம் வச்சுருந்தாங்க. எல்லா விதமான கலர்லேயும் இருந்தது. டபுள் கலர் பூக்கள் கூட இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு ரோப் மாதிரி வச்சுட்டு நம்ம அதை தாண்டி அந்த பக்கம் உள்ளே போகாத மாதிரி தடுப்பு மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம இதை பார்க்கும்போது நமக்கு வந்து உள்ளே இறங்கி போய் அந்த பூக்கள் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியல. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆர்ச் மாதிரி வச்சு அது கொஞ்சம் தூரம் உள்ளேயே நடந்து போகிற மாதிரி ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ் மாதிரி ஒரு இதுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. இதை சுற்றி நிறைய வந்து ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸு, ஹார்ட்டு, மூனு, இந்த மாதிரி ஸ்டார், இந்த மாதிரிலாம் வந்து லைட் செட்டப் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே தூரத்தில் பார்த்திங்கன்னா மயில் மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க, ட்ராகன்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம அந்த மயில் கிட்டே போயிட்டுருக்கோம். பாருங்கள் இந்த மயில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதோட தோகைகள்லாம் பாருங்கள், நம்ம ஒரிஜினல் மயிலில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லேயராக கலர் கலராக இருக்கும்ல மயில், அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த பக்கம் ஒரு பெரிய ட்ராகன் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ஒரு பறக்கிற ட்ராகன் இருந்துச்சு. அதோட லென்த்து பாருங்கள், ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் அவ்வளோ பெருசாக இருந்தது. இந்த மயிலோட கண், அதோட அழகுலாம் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ இந்த ட்ராகன் பாருங்கள், எவ்வளோ பெரிய ட்ராகன். ஃப்ரண்ட்லேருந்து அது அப்படியே வளைஞ்சு வளைவாக பின்னாடி வரைக்கும் நீட்டமாக வால் இருந்துச்சு அதுக்கு. நீங்களும் இந்த சேனல் லைட்ஸை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையவே இருக்குது சைனா லைட்ஸில் பார்க்குறதுக்கு. அந்த கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அடடடா அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.